வணக்கம். முனைவர் ப. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் குறித்து இக்காணொளியில் காண்போம். திருமழிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமழிசை எனும் ஊரில் பிறந்தவர். இவரது பிற பெயர்கள் பக்திசாரர், உரையில் இடாதவர், வாளினை உரையில் இடாத வீரன் என்னும் பொருள்பட இங்கு ஆழ்வாரின் நா வாள் என அழைக்கப்படுகிறது. குடமூக்கிற் பகைவர் என யாப்பருங்கலக்க விருத்திகாரர் குறிப்பது இவரை என்று சொல்லப்படுகிறது. திருமழிசையார் திருமழிசை பிரான் எனவும் இவரை அழைக்கின்றனர். இவரது பிறப்பின் அற்புதமாக பார்க்கவர் என்னும் முனிவர் திருமழிசையில் யாகம் புரிகையில் அவர் மனைவியார் கருவுற்று 12 திங்கள் கழித்து கை கால் முதலிய உறுப்புகளில்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார். தம்பதியர் மனம் தளர்ந்து அதனை பிரம்மத்தூற்றின் கீழ் விட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவன் அருளால் அப்பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமையப்பெற்று ஓர் அழகிய ஆண் குழந்தையாகி அழத் தொடங்கியது. அக்கணம் அவ்வழியே வந்த மகப்பேறு இல்லாத தம்பதிகளான பிரம்பு தொழில் புரியும் திருவாளன், பங்கையச்செல்வி என்பவர்கள் குழந்தையை கட்டெடுத்து வளர்க்க தீர்மானித்தனர். என்ன விந்தை! அக்குழந்தையை அவளே பெற்றாள் என்னும்படி அவள் மார்பில் பால் சுரந்தது. ஆயினும் அப்பாலை குழந்தை குடிக்க மறுத்தது. பல நாள் வரை பால் உண்ணாமல் இருந்தும் உடல் சிறிதும் வாடவில்லை. இவரின் புகழை கேள்வியுற்று அருகிலுள்ள சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதியர் அன்புமிக கொடுத்த பாலை உண்ண ஆரம்பித்தார். சிறிது காலம் இவ்வாறு செல்கையில் தமக்கு பால் கொடுத்து வந்து தரும் இத்தம்பதிக்கு ஏதேனும் கைமாறு செய்யும் பொருட்டு ஒரு நாள் தனக்கு கொடுத்த பாலில் மீதத்தை அவர்கள் சரிபாதி உண்ணுமாறு செய்தார். இதன் மூலம் இளமை மீண்ட அத்தம்பதிகளுக்கு பிறந்த ஆண்மகவே பின்னாளில் கணிகண்ணன் என்னும் பெயரில் திருமழிசையாருக்கு சீடனாக அமைந்தார். இவரது பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி எனும் 100 வெண்பாக்கள் கொண்ட நூலையும் திருச்சந்த விருத்தம் எனும் 120 விருத்தங்களைக் கொண்ட நூலையும் இயற்றியுள்ளார். இவை இவர் கும்பகோணத்தில் யோகத்தில் ஆழ்ந்திருக்கும் காலத்தில் யோகத்தின் பயனாக வெளிவந்தன. இவை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முறையே 3வது ஆயிரத்திலும் முதல் ஆயிரத்திலும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய பிரபந்தங்கள்தான் முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை உயர்வாக சொல்லியவை. இவருக்கு முன் தோன்றிய முதல் ஆழ்வார்கள் சமரச பான்மையுடன் சிவனையும் உயர்வாக சொல்லியவர்களாவர். பரமயோகியாக இளமையிலேயே பரஞான முதிர்ச்சி பெற்று பரமயோகியாக விளங்கியவர். உண்மை தத்துவம் என்னவென்று அறிய முயன்று சாக்கியம், சமணம், சைவம், நாத்திகம் உட்பட ஒவ்வொரு சமயமாக புகுந்து ஆராய்ந்தவர். சைவ சமயத்தை சார்ந்திருக்கும் போதுதான் திருமயிலையில் பேயாழ்வாரை ஆசிரியராக பெற்றார். பக்தியில் தலை சிறந்தவராக இவர் விளங்கியதால் பக்திசாரர் என பெயர் பெற்றவராகிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருவெக்கா தலத்தில் காஞ்சிபுரம் கணிகண்ணனோடு திருமழிசையார் சிறிது காலம் தங்கி திருவெக்காவில் குடிகொண்டுள்ள இறையாகிய யாத்தேத்ரிகாரிக்கு கைங்காரியம் செய்து வரலானார்கள். அவ்வாறு இருக்கையில் அவர்களின் குடிலை தினமும் தூய்மை செய்து வரும் கைமாறு கருதாத வயது முதிர்ந்த பெண்ணை அழைத்து ஆசியளிக்க விரும்பினார் ஆழ்வார். வேண்டுவன கேள் என ஆழ்வார் கேட்க வயது முதிர்மால் ஏற்பட்ட இயலாமையையும் அதனால் தன்னுடைய சேவை முழுமையடையாமல் இருப்பதையும் கூற என்றும் இளமையாக இருக்கும்படி வரம் நல்கினாள் ஆழ்வார். என்றும் யவனமும் ஈடில்லாத எழிலும் பெற்ற அப்பெண்ணை கச்சியப்பதியில் அரசு புரிந்த பல்லவராயன் என்னும் அரசன் விரும்பி மனம் புரிந்தான். பன்னாட்கள் கழிந்தும் மாறாத தன் மனையாளின் யவனத்தின் காரணம் வினவ அப்பெண் ஆழ்வாரின் புகழை எடுத்துரைத்தாள். அரசன் ஆழ்வாரின் சீடரான கணிகண்ணனிடம் தன் விருப்பத்தை சொல்ல ஆழ்வார் ஒரு நாளும் அரசன் வற்ப ஆசைக்கு அருளாக மாட்டார் என்று பதிலளிக்க குறைந்தபட்சம் தன்னை ஏற்றி கவிதையாவது பாடுமாறு கணிகண்ணனை வேண்ட அவர்
நாராயணை அன்றி எந்த நரனையும் பாடேன் என கூறி திருமாலை பாடினார். கோபமுற்ற அரசன் கணிகண்ணனை நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான். யாவும் கேள்வியுற்ற அவருடைய குரவர் திருமலைசை பெருமான் உம்முடன் நானும் வருவேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கச்சியப்பதி கோவிலுக்குச் சென்று ஆண்டவனை நோக்கி, கணிகண்ணன் போகிறான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று வேண்டுகிறார். அந்த வேண்டுதலுக்கு இறைவன் செவி சாய்க்கிறார். அப்பெருமானும் அப்படியே செய்து திருமலிசை பிரானை தொடர்ந்து சென்றார். இதை மறுநாள் அறிந்த அரசன் வருத்தமுற்று கணிகண்ணனை தேடிச் சென்று அவரையும் அவர் குரவரையும் கச்சியம்பதிக்கு திரும்பும்படி வேண்டிக் கொண்டார். கணிகண்ணன் திருமலிசை பிரானை வேண்ட அவரும் ஆண்டவனை நோக்கி, கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் முந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் என்று வேண்ட இறைவன் திருமகள்நாதனும் அவ்வண்ணமே செய்தார் என்பது வரலாறு. அவ்வாறு அவர்கள் ஒரு நாள் தங்கியிருந்த இடம் ஓர் இரவு இருக்கை என்று அழைக்கப்பட்டு இன்று மருவி ஓரிருக்கை என அழைக்கப்பட்டு வருகிறது. ஆழ்வார் சொற்படி நடந்தால் திருவெக்கா பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெயரும் உண்டு. வருங்காலத்தில் இந்நிகழ்வு பதிவாக வேண்டும் என்று நினைத்த பெருமாள் முன்பு போல வலத்திருக்கை கீழவாகன்றி இடத்திருக்கை கீழப்பட்ட கண் வளர்ந்து அருள்கின்றார். ஆழ்வாரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கிய நிகழ்வுகள். ஆழ்வார் உணவு எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் தினமும் தனக்கு பாலமுது செய்த மகப்பேறு கிட்டா கிளத்தம்பையதற்கு இளமை நல்கி குழந்தை பாக்கியம் அருளி பிறந்த குழந்தைக்கு கணிகண்ணன் என்று நாமமிட்டு பிற்காலத்தில் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். சுத்திகாரன் எனும் சித்தன் ஆணவம் கொண்டு தன் சித்தினால் புலியை அடக்கி வாகனமாக அமர்த்தி திருவல்லிக்கேணியில் ஆகாய மார்க்கமாக பயணித்த பொழுது ஆழ்வாரின் தவ வலிமையால் மேலே பயணிக்க இயலாமல் கீழே இழுக்கப்பட்டு ஆணவம் தொலைந்தான். இந்நிகழ்வு குரு பரவதத்தில் விரிவாக கிடைக்கின்றன. கொங்கண சித்தர் என்கின்ற ரசவாதி தன் வித்தை ஆழ்வாரிடம் காண்பிக்க வேண்டி கோடி இரும்பை பொன்னாக்க வல்ல சக்தியுடைய குலுகையொன்றை காணிக்கையாக்க எத்தனிக்க பதிலுக்கு ஆழ்வார் தன் திருமேனியிலிருந்து சிறு புழுதியும் காதில் உள்ள குறும்பியும் சேர்த்து திரட்டி இதனை கொண்டு கோடி கோடி இரும்பை பொன்னாக்கிக் கொள் என்று கொடுத்தருளினார். சித்தனும் அதன் ஆற்றலை பரிசோதித்து வியந்தார். ஆழ்வார் குடந்தைக்குச் செல்கையில் புதுப்புணலுக்கு தன் நூல் அனைத்தையும் அருளிட அதில் நான்முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தமும் புனலை இழுத்து திரும்பிட புனல்வாதத்தில் வென்ற இவ்விரு நூல்களையும் புவனத்திற்கு அருளினார். புனல்வாதத்தில் வென்ற ஏடுகள் ஆரவமுதன் சந்நிதிக்கு சென்று பெருமானை சேவித்து தன்னுடன் சயன கோலத்திலிருந்து எழுந்து பேச வேண்டும் என்று பக்தியுடன் துதித்தார். ஆழ்வார் இவ்வாறு பிரார்த்தித்தும் ஆரவமுதன் மனமிறங்கி எழ முயன்றபோது அச்சாரவாத திருக்கோலத்தை குலைத்து விட்டேனே என பதறி வாலி கேசவனே என்று வாக்கியத்தால் உனது திருக்கோலம் இப்படியே நிலை பெற்று வாழ வேண்டும் என்று மங்கள சாசனம் செய்கின்றார். இங்கனம் ஆழ்வார் வாழ்த்தியதுடன் ஆரவமுதன் உத்தன சைனாயாகியாகவே நின்று விட்டார். இறைவன் மீது பேரன்பு கொண்டதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்றி.